நித்த மணாளர் தினம் கல்யாண காட்சி நிரம்ப அழகியர். அம்மா அவர் ஒரு பெரிய சட்டை போட்டிருக்காரு பார்த்தியா? சட்டை முழங்காலுக்கு கீழே தொங்குது. நம்ம பிரதமர் மோடி ஐயா போட்டிருப்பாரா இல்லையா? அது மாதிரி முழங்காலுக்கு கீழே தொங்குது. அந்த சட்டைக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழில் குப்பாயம்னு பேர். குப்பாயம். வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். அம்மா அம்மா அவர் எவ்வளவு சிவப்பாக இருக்கார் பார்த்தியா? அம்மா அவர் ஒரு கண்மை போட்டிருக்காரு. ஐயோ அந்த கண்மை ரொம்ப அழகாக இருக்கு. சிவப்பானவங்களுக்கு கண்மை போட்டால் பளிச்சுன்னு இருக்கும். இருக்குமா இல்லையா? சுரேஷ் ஐயாவுக்கு கண்மை போட்டால் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும்ல. எனக்கு போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பய கண்டுபிடிக்க முடியாது. என்னம்மா பாட்டு கண்மை போட்டாருன்னு எங்கே வருது? கண் அஞ்சனத்தர். அஞ்சனம்னா மையி. அஞ்சனம்னா மையி. ராமனுக்கு பேரு அஞ்சனவண்ணன், மைவண்ணன், நீல நிறம். கண் அஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உலப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். சின்ன பொண்ணு ஆசையா அம்மாட்ட சொல்லுதுன்னா என்னம்மா அர்த்தம்? ஐ லவ் ஹிம். அதானே? என்ன நாசுக்கா, என்ன நாகரீகமா, அவர் தாம்மா எனக்கு வேணும். தினம் கல்யாணம் கட்டிக்கிறவரா நான் ஒரு நாளைக்கு கல்யாணம் இருக்கக்கூடாதா? நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். எல்லாம் முடிஞ்சுது. கம்பீரமாக நிற்கிறார் இவர். ஒன்று சொல்ல மறந்தனே, இந்த இது அன்னை பத்துன்னு திருவாசகத்தில் 17ஆம் தலைப்பு. இதை படித்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். நடக்குது நடக்குது. படிக்கத்தான் மாட்டேங்கிறாங்க. சரி, ராஜா வந்துட்டான். பார்க்குறான் குதிரை, சந்தோஷம் தாங்கலை. இவர் நம்மாள் குதிரைக்காரர். இங்கே வா. வந்தான். இந்தா கயிறை வாங்கிக்கோ, நல்லா பார்த்துக்கோ. குதிரை போதும், நல்லா இருக்கு, நல்லா பார்த்துக்கோ. நாளைக்கு என்னமாவது ஆனால் பொறுப்பு நம்மளது இல்லை. வித்த சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. நீங்கள் எழுதி போடுறீல்ல, பார்த்துக்க. லெட் தி பர்ச்சேசர் பீவேர். லாட்டின் டேர்ம் விற்கிறதுக்கு. வாங்குறவன் எச்சரிக்கையாக இருக்கட்டும். விற்கிறவன் என்னத்தை வேணாலும் விற்பேன். அந்த காலம். நல்லா பார்த்துக்கோ, நல்லா இருக்கு. நீ கொடுத்த காசு ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் கொடுத்ததுக்கு மேலே குதிரை. இந்தாங்க, இந்த தங்கத்தையும் வச்சுக்கிடுங்க. வேண்டாம், வச்சுக்கோ. ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். திருவாசகம். நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. 1958, 68 வருஷம். எங்கள் அப்பா ஒரு திருவாசக புத்தகம் 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. மர்ரே ராஜம் பதிப்பு. அன்னைக்கு படிக்க ஆரம்பித்தேன். மாணிக்க வாசகர் அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு. என்னங்க எப்படி பாட்டு! தமிழில் அப்படி பாட்டே கிடையாது. அது அடுத்தாப்பில் வர்றேன். இவர் கதையை முடிச்சுவிட்டு வர்றேன். ஆச்சு, பார்த்துக்கோ. பார்த்துட்டு ராஜா பொன்னாடை. பொன்னாடை என்ன தெரியுமா? இந்த இப்போ போர்த்துறாங்கல்ல, இதெல்லாம் பொய்யாடை. இது என்ன பொன்னாடையா? இது பருத்தி ஆடை, பட்டாடை. இதை பொன்னாடைன்னு பொய்ய சொல்லி எல்லா கூட்டத்திலையும் முதல்ல பொய்ய சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். ஐயாவுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். இது ராஜா, பாண்டிய ராஜா தங்க ஜருகை, அதான் பொன்னாடை.
பழைய காலத்து பட்டு புடவை வெள்ளி ஜருகை இருந்தால் இன்னைக்கு அந்த விலைக்கு விற்கிது. புரியுதா? தங்க ஜருகை மகாராஜாவில் எடுத்து யாருக்கு போர்த்தணும்? சிவபெருமானுக்கு. சிவபெருமான் தலையை குனிஞ்சு தானே வாங்கிக்கணும். குனியலாமா? கும்பிடலாமா? சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை ஐயாரமர்ந்தானை பாடுதுங்கானம்மானாய். தலையை நிமிந்து நிற்கிறார். அவன் பொன்னாடை போர்த்த வாரான். பெரம்ப நீட்டினார். பெரம்பல விழுந்தது. வாங்கிக்கிட்டார். ராஜா ஒரு மாதிரியாக பார்த்தான். என்னடா நம்ம கொடுத்த பொன்னாடைய தலையில் வாங்காமல் இவர் பெரம்பலை வாங்குகிறார். மாணிக்க வாசக சாமி குறுக்கல போனார். மகாராஜா, அது அவங்க ஊர் பழக்கம். யார்? இந்த பாருங்க, சிவபெருமான் நம்மளை மாதிரி நம்மளோட கூட வந்து இருந்த வரலாறு இதெல்லாம். வேற எந்த மதத்திலையும் கடவுள் இவ்வளவு எளிமையா வரமாட்டார் ஐயா. வருவாரா? பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தது சிவபெருமான். கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே. இந்த எளிமை எங்கேயாவது உண்டா? அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. எப்படி இருக்கும்? சிவபெருமான் புறப்பட்டு போயிட்டார். மாணிக்க வாசகருக்கு மனசுக்குள்ளே இருக்கு. எது? அந்த குதிரைக்காரன். இப்போ ரெண்டாவது காட்சி. முதல்ல திருப்பெருந்துறையில் பார்த்தாச்சு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இப்போ குதிரைக்காரன் முடிஞ்சது. வீட்டில் போய் படுத்தாராம். ராத்திரி 12 மணிக்கு ஊரெல்லாம் சத்தம் போடுது. என்னன்னு பார்த்தா குதிரை பூரா நரியா மாறிடுச்சு. ஏன்? இந்த சிவபெருமான் ஒரு வேலை பார்த்தார். திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, இப்பவும் இருக்கு. அங்கே உள்ள நரிய பூரா குதிரையை மாற்றிவிட்டார். ராஜாட்ட காமிச்சார். ராத்திரிக்கு குதிரையெல்லாம் நரியா மாறி இருந்த குதிரையவங்க கடிச்சு, வந்தவனை கடிச்சு, காவக்காரனை கடிச்சு ஓடி போயிடுச்சு. ஒன்று கேட்குறேன், கழுதைய குதிரையாக்கலாம், உயரம் ஒத்து வரும். நரி முட்டுண்டு, குதிரை ஐயா இதை பிடிச்சி அதை ஆக்க முடியுமா? சிவன் ஆக்கி காட்டினான். புரியுதா? நரியை குதிரை. ஆமாம், பரியினால குதிரை தானே, அப்புறம் என்ன குதிரை பரி? நரியை குதிரை, பரின்னா பெரியதுன்னு அர்த்தம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்கூரின். திருக்குறள். யானை பெருசா இருக்கு, கூர்மையான தந்தம் இருக்கு, புலி அடிச்சுதுன்னா பயப்படுது. சின்ன நரிய பெரிய குதிரையாக்கினான். நரியை குதிரை பரியாக்கினான். திரும்ப சொல்றேன், சர்க்கஸ் பார்த்துருக்கீங்க அந்த காலத்தில். யானையை ஒரு ஸ்டூலில் நிற்க வைப்பேன். அது 4 காலையும் வச்சுக்கிட்டு பரிதாபமாக நிற்கும். நீர் யானை ஆன்னு வாயை திறக்கும். ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, உள்ள வாயை விடும், மன்னிக்கணும், தலையை விடும். யானை நமக்கு பயமாக இருக்கும். கடிச்சுதுன்னா முடிஞ்சு வச்சுடா. தலையை விடும். 3 நிமிஷம் மெதுவாக தலை எடுத்துடும். நான் பார்த்துருக்கேன் சர்க்கஸ். அப்புறம் நீர் யானை போய் வாயை கொப்பளிச்சுட்டு போயிடும். அது வேற விஷயம். இவ்வளவு சர்க்கஸ் பண்ணுறாங்கல்ல, எவனாவது நரிய வச்சு சர்க்கஸ் பண்ணியிருக்கானா? பொல்லாது, ஓடி போயிடும், ஏமாத்திரும், நயவஞ்சகம், தந்திரம். சிவபெருமான் என்ன சொல்றாரு? உன் மனசுங்கிற நரிய எங்கிட்ட கொடுறா, பெரிய குதிரையா மாற்றி காட்டுறேன். மனசு நரிதானம்மா? யோசிக்குதா இல்லையா? மணி 8 போகுதே, இவர் என்ன செய்ய போறாரோ ஒன்றும் புரியலையே.
அதான் நரி. இப்போ நரியை என்ன பண்ணிட்டாரு? குதிரை பரியாக்கிட்டார். இப்போ ராத்திரி என்ன ஆச்சு? பரி குதிரையா, பரி நரியாகி விட்டது. மாணிக்க வாசகரை கொண்டு போய் வைகை ஆற்றுல நிறுத்தி வச்சு வெயில்ல அடி. வைகையில் தண்ணியே ஓடாதுங்க. நான் 1967 இருந்து அங்கே தான் இருக்கேன். எங்கள் ஊரில் வைகையில் வெள்ளம் வந்துருச்சும்பாங்க. போய் பார்த்தா கழுத்தாளம் தண்ணி போகும். தலைகீழா நின்னா. புரியுதா புரியலையா? எங்கள் ஊர் அப்படித்தாம்மா. வைகையில் தண்ணியே வராது, அப்புறம் எங்கிட்ட வெள்ளம் வராது. சிவபெருமான் கங்கை எடுத்து விட்டாரா, வைகையில் வெள்ளம். இவரை வச்சு அடிக்கிறாங்க. இவர் என்ன பாடுறாரு? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே. ஒன்று சொல்கிறேன், மறந்துடாதீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை போதும், அங்கே வர்றேன், கொஞ்சம் கூப்பிடு. கடவுள் கூப்பிட்டா தாங்க அங்கே போகலாம், இல்லைன்னா போக முடியாது. ரொம்ப பேர் அங்கே வரைக்கும் போய்ட்டு திரும்பிடுறாங்க, நமக்கு தொல்லை கொடுக்கணும்னு. சரிதானே? கூப்பிட்டா தான் போகலாம். சில பேருக்கு இந்த 6 மாதம் 8 மாதம்னு கிடப்பாங்க, இழுத்துக்கிட்டே கிடக்கும். கோமா ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் இவர் 4 வருஷமாக கிடக்கிறார் சார். சில பேர் அரசாங்கத்தில் போய் ஊசியை போட்டு கொலை பண்ணிடலாமா, கருணை கொலை. இப்போ நடந்துச்சு. ஒருத்தர் ஞாபகம் வச்சுங்க, இப்படிலாம் நடக்குதா இல்லையா? நம்ம வீட்டில் யாருக்காவது இப்படி வந்துட்டா தலைமாட்டில் உட்காந்து இப்போ நான் சொன்னேன் பாருங்க பாட்டு, பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இந்த பதிகத்தை படிங்க. ஒரு நாள் அல்லது 2 நாளையில் அந்த ஆன்மா சாந்தி அடைந்து விடும். எழுதி வச்சுங்க. திருவாசகம் சத்தியம் நடக்குது. சார் அச்சதி வருது சார். வரட்டும் சார், எல்லாரும் ஆஃபர் போடுவாங்க. போடட்டும் சார், நம்ம என்ன பண்றது? கோல்ட் ரேட் ஹை, எலெக்ஷன் டைம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? நம்ம எம்என் ஜுவல் பார்க்கல ஐஸ்வர்யம் தரும் அக்ஷய தீர்த்தி இந்த ஆஃபர்ல கோல்ட் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ் தர போற மக்களே. நீங்க கோல்ட் ஜுவல்லரியில எலக்ட்ரோஃபோமிங் வாங்கலாம், ஆன்டிக் வாங்கலாம், குந்தன் வாங்கலாம், காஸ்டிங் வாங்கலாம், எந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசைன்ஸ் வாங்கலாம், எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ். சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு செய்கூலி சேதாரம் இல்ல. சில்வர் ஜுவல்லரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் கொடுக்க போறோம். அந்த கவுண்டருக்கு எல்லா ஜுவல்லரிக்கும் செய்கூலி சேதாரம் 0 மக்களே. இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு +3% ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஆஃபர் கொடுத்ததே கிடையாது. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஜெனியூன் BBS1 EF கொலை எக்ஸலண்ட் கட்டுக்கு 58,000 rupees கரெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஃபர்ஸ்ட் எம்என் ஜுவல் பேக் 8 கிராம் 4 கிராம் 2 கிராம் 1 கிராம் காயின் வாங்கிருப்பீங்க. 1/2 கிராம் காயினும் 250 மில்லி காயினும் இன்ட்ரெஸ்ட் பண்றோம். இந்த அக்ஷய தீர்த்தியில எல்லாரும் நகை வாங்கின ஒரு இன்டென்ஷன்ல ஒரு நல்ல எண்ணத்தோட இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். அக்ஷய தீர்த்தி ஏப்ரல் 19 and 20. ஆனா நம்ம ஆஃபர் ஏப்ரல் 15th இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 26 வரைக்கும் இருக்கு மக்களே. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year
2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Velur. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் எடுக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்க கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள் காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள் நூற்றாண்டின் மகிழ்ச்சி நூற்றாண்டின் மகிழ்ச்சி நூற்றாண்டின் மகிழ்ச்சி நூற்றாண்டின் மகிழ்ச்சி நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை. இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM, be the first. Choose the best. Lord with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM. Rise and shine, learn with fun. Smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம்.
அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus stays the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.